ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி தாவேகாவுடைய முதல் பட்ஜெட் தாக்கலாது. அடுத்த நாள் 6ஆம் தேதி வேளாண்மை பட்ஜெட்டும் தாக்கல் பண்றாங்க. சோ அந்த பட்ஜெட்டுக்கு நிறைய மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா புதிய அரசு, புதிய தலைமை, தாவேகாவுடைய முதல் பட்ஜெட் வேற. இது இல்லாம நிதியமைச்சர் மரியவல்சன் சட்டசபையில ஊழல் பட்டியலை வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழல் பட்டியலை தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் மரியவல்சன் தெரிவித்துள்ளார். சோ மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்னென்னலாம் தேவைப்படுது, தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்னலாம் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுல இளைஞர்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை பார்ப்போம். இந்த இளைஞர்கள் பெண்கள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு தாவேகா அரசே இல்லன்னு சொல்லி பல டைம் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இளைஞர்களுக்கு என்னென்ன தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வேலையில்லா பட்டதாரிக்கு மாசம் 4000 ரூபாய், டிப்ளமா படிச்சு வேலை எல்லாம் இருப்பவர்களுக்கு மாசம் 2500, இளைஞர்களுடைய கல்வி உறுதி செய்ய கல்லூரி முதல் PhD வரை பயிலும் மாணவர்களுக்கு பிணையில்லாத கடன் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இளைஞர்கள் தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் உத்தரவாத கடன், 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் சொல்லி நிறைய தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க இளைஞர்களுக்காக. சோ இளைஞர்களா இருக்கக்கூடிய நாங்களும் நிறைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். TNPSC நிறைய நோட்டிபிகேஷன் வருமா, TRB ல நிறைய நோட்டிபிகேஷன் வருமா சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோட அந்த முதல் பட்ஜெட்டுக்கு காத்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா பெண்களுக்கு தான் அதிகமான தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க. சொல்ல போனா 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு மாசம் 2500, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு தலா 6 சிலிண்டர்கள், மணப்பெண்ணுக்கு 1,000 தங்கம் மற்றும் பட்டு சேலை, தமிழகம் முழுக்க அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுன்னு சொல்லி ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. நான் இப்ப சொன்னது வந்து கொஞ்சம் தான் கொடுத்திருக்கேன். ஆனா பெண்களுக்கு நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க TVK கட்சி. அடுத்தபடியா விவசாயிகள் அதிகமா எதிர்பார்த்து என்னன்னா இந்த பயிர் கடன் தள்ளுபடி. ஏன்னா நம்ம தேர்தல் வாக்குறுதியில 5 ஏக்கராக்குள்ளார வச்சிருந்தீங்க அப்படின்னா முழு கடன் தள்ளுபடி, ஒருவேளை 5 ஏக்கரா மேல போச்சு அப்படின்னா 50% தள்ளுபடின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தோம். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. தமிழ்நாடு ஃபுல்லா பல விவசாயிகள் போராட்டமா பண்ணாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி திமுகவும் போராட்டம் பண்ணது இந்த விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ண சொல்லி. அதே போல குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு, பயிர் காப்பீடு, மழைக்கால உதவி எல்லாத்தையுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க விவசாயிகள். சொல்லப்போனா வேளாண்மை பட்ஜெட் அப்படின்றது ஒரு நாள் தனியாவே தாக்கல் பண்றாங்க. அதனால விவசாயிகள் நிறைய எதிர்பார்க்கறாங்க என்னெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல. அடுத்த பொதுமக்களுக்கான அன்றாட அடிப்படை விஷயங்கள், இலவச மின்சாரம் 200 யூனிட், அதுவும் நிறைய கான்ட்ரோவர்சியா போச்சு. அதே போல சாலை, குடிநீர், போக்குவரத்து மேம்பாடு, விலைவாசி கட்டுப்படுத்துறது, MSME-களுக்கு கடன் உத்தரவாதம் சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் காத்துட்டு இருக்கு. அதே போல தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் சொல்லி நிறைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்ப டாஸ்மாக் எடுத்துக்கிட்டா அது வந்து தனியார் மயம் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. இனிமே நாங்க வந்து MRP விலையில தான் வந்து வாங்குவோம், 10 ரூபா நாங்க எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. சோ அது வந்து தனியார் மயம் பண்றது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஊழியர்கள் கருதுறாங்க. சோ அதை என்ன பண்ண போறாங்க இந்த பட்ஜெட்ல? அதே போல பழைய திட்டங்கள், போன திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவாங்களா? இந்த மாதிரி கேள்விகள் மக்கள் கிட்ட அந்த பட்ஜெட்டை பத்தி அதிகமாயிடுச்சு. சொல்லப்போனா அரசாங்கம் ஒரு நலத்திட்டம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு வருமானம் நம்ம அரசாங்கம் கிட்ட இருக்கணும். இருக்கா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட கடன் அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு சிம்பிளா சொன்ன EB டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 1 லட்சம் கோடி கிட்ட நஷ்டத்துல போகுது. அதே போல நம்ம தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த கடன் எல்லாம் சேர்த்தா 13,18,000 கோடி கிட்ட கடன் இருக்கு. கடந்த 5 வருஷத்துல மட்டும் 4,87,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது கடந்த 5 வருஷத்துல மட்டும் இந்த கடன் சுமை அப்படின்றது டபுள் ஆயிருக்கு. வெளிப்படையா சொன்னா இந்தியாவில அதிகமா கடன் வாங்கக்கூடிய ஒரு மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. சோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் கோடி வரை கடன் இருக்கு. கடந்த ஆட்சியில திமுக, அதிமுக நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருப்பாங்க. அதை வந்து செயல்படுத்தணும். புதுசா நம்ம ஒரு அறிவிப்புகள் அறிவிச்சு அதுக்கு பணம் தேவைப்படுது. சொல்லப்போனா தமிழ்நாட்டோட கடன் சுமையால 3ல் 1 பங்கு வட்டி மட்டுமே கட்டிட்டு வரும். சோ இதெல்லாம் வச்சு தாவேகா அரசு பட்ஜெட்ல என்னென்னலாம் அறிவிப்பாங்கன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.